அவங்க பொண்ணுடைய அப்பங்கார வந்து பிஜேபி மாவட்ட செயலராக இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் பையனை பையா கால் இருக்கோதாண்டா வீட்டுக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் போட்டு முறுக்கிருக்கிறாங்க. ஒரு கைது செய்ய புலன் கொள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை செய்த ஒரு நபரை அமர வைத்து விட்டு பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து உட்கார வச்சு சமரசம் செய்யறதே சட்டப்படி குற்றம். இங்காடி கையில் கம்பிலாம் வச்சு குத்திருக்கிறாங்க. என் பேர் ஜெய்சங்கர். 11ஆம் தேதி என் பையனை ஒரு பொண்ணு நோட்டு வாங்க, நோட்டுக்கு என்கிட்ட இருக்குது, வாங்கிட்டு போயிடு அதுக்கு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு மேலே போ, நான் நோட்டு எடுத்துகிட்டு வரேன். அவங்க பெரியம்மா வந்து இங்கேயா வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை போட்டு கதவு சாத்திட்டாங்க. கதவு சாத்திட்டு பொண்ணுடைய அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவல் தெரிஞ்ச உடனே பொண்ணுடைய அப்பா ஸ்ட்ரைட்டாக வராரு. வந்து இடுப்பில் ரெடியாக கத்திலாம் எடுத்துன்னு வர்றாரு. கத்தி எடுத்துன்னு வந்து என் பையன் தலையில் வெட்டிட்டார். 2 இடத்த வெட்டியிருக்காரு. தையல் 4 தையல் போட்டிருக்கு. 4 தையல் போட்டுருக்கு. இரும்பு பல்லு வச்ச செயின் வச்சு கையில் போட்டு அந்த வாயில் குத்தினவுடனே 2 பல்லு கீழே வந்து போச்சு. அது என்னன்னு குத்துனாரு, பையா உனக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு குத்திருக்காரு. 2 பல்லு கீழே வந்து போச்சு. 4 பல்லு ஆடுது. மணி 2 மணிக்கு போனவுடனே நைட்டு 9 மணி வரைக்கும் அடித்து துன்புறுத்திடுறாங்க. இந்த சம்பவம் வந்து அயனாவரத்தில் நடந்தது. அயனாவரத்துலேருந்து P1 போலீஸ் ஸ்டேஷனில் 9 மணிக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அவங்க தான் எனக்கு எங்களுக்கு நைட்டு 9 மணிக்கு தெரிவித்தாங்க. நாங்கள் 10:30 மணிக்கு P1 போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது என் பையன் ரத்த வெள்ளத்தில் அப்படியே இருக்கிறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. நாங்கள் போகும்போது பொண்ணுடைய அப்பங்காரன் ரூம் அறையில் டேபிள் மேலே சேர் கிடையாது, டேபிள் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறான். நாங்கள் போய் ஐயோன்னு கத்தின்னு இருக்கும்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டு ரூம்பில் வர வச்சு உட்கார வச்சு, இந்த சம்பவம் வந்து அயனாவரத்தில் நடந்தது, இங்கே நடக்கலை, இது வந்து அங்கே தான் நீங்கள் போகணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அங்கே தான் போய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை ஹாஸ்பிட்டலில் கூட அனுப்பாமல் அங்கேயே வச்சு உட்கார வச்சுருந்தாங்க. இப்போ கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் என் பையன் ரொம்ப தாக்குதல் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இங்காடி கையில் கம்பிலாம் வச்சு குத்திருக்கிறாங்க. கையை கால் இருக்கோதாண்டா வீட்டுக்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் போட்டு முறுக்கிருக்கிறாங்க. ரொம்ப தாக்குதலுக்கு என் பையன் இது போட்டிருக்கிறான். அவங்க பொண்ணுடைய அப்பங்கார வந்து பிஜேபி மாவட்ட செயலராக இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் பையனை P1 போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட எடுக்காமல் நாங்கள் போகிற வரைக்கும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. ரொம்ப இப்போ கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் என் பையன் ரொம்ப சீரியஸ் நிலையில் இருக்கிறான். நீங்கள் தான் இதுக்கு பார்த்து நல்ல ஒரு தீர்வு எடுத்துக்கிட்டு. 11/9/2025 அன்னைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவன், தலித் சிறுவன், அவங்க தோழி இவர் 10வது படிக்கும்போது அவருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டது அவர் படித்த பள்ளிக்கூடத்தில். அந்த பொண்ணு வந்து இவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் கால் பண்ணி, உனக்கு வந்து ஒரு நோட்டும் ஸ்டேஷ்னரி மெட்டீரியலும் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே இருந்திருக்கு. இவர் அதுக்கப்புறம் இங்கே இந்த பக்கம் வந்து ஒரு பிரபல தனியார் பள்ளியில் இவர் சேர்ந்துட்டாரு 11ஆம் வகுப்புலேருந்து. இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணு அவர் அந்த வீட்டுக்கு போயிட்ட பிறகு யாருமே தகவல் சொல்லாமல் திடீர்னு இவங்க ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அவங்க பெரியம்மா வந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாவும் பெரியம்மா பையன் லோகேஷ், இவங்க 3 பேரும் அந்த பையனை ஒரு ரூமில் அடைச்சு அவனை மிரட்டி, ஏன் வந்த, எதுக்கு வந்த, என்னன்னே கேட்கலாம் அந்த பையன்கிட்ட. எதுக்காக தம்பி வந்தீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவுமே கேட்காம அந்த பையன் வந்த உடனே இம்மிடியேட்டாக அவனை வந்து ஒரு மிரட்டல் துணியில் என்கவுண்டர் பண்ணி அவனை வந்து தனியாக வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அப்பா வந்து யாருன்னா சரவணன்றவர் பிஜேபியில் முன்னாள் மாவட்ட நிர்வாகியாக இருந்திருக்கிறாரு. பிரதமரை வந்து வரவேற்கிற அளவுக்கு ஒரு அந்த கட்சியில் ஒரு தொடர்புடையவராக இருக்கிறாரு. பிஜேபி முன்னாள் தலைவர் அண்ணாமலையோட நெருக்கமாக இருந்ததுக்கான சில ஆதாரங்கள்லாம் இப்போ கிடச்சிருக்கு. இப்படி பிஜேபியில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடியவர் ஒரு 2 மணிக்கு அந்த பையனை அடைச்சி வச்சவர் 2:30க்கு இந்த சரவணன்ற நபர் அந்த ரூமுக்குள்ளே வந்து இடுப்பில் மறைச்சி வச்சு இந்த கத்தி எடுத்து தலையிலேயே 3 வெட்டு வெட்டியிருக்கிறாரு. 3-4 இடத்துல வெட்டியிருக்கிறாரு. காதில் பின்னம் பகுதியில் வெட்டியிருக்கிறாரு. இவர் சொன்ன மாதிரி அந்த ரிங் அந்த இதுவை வச்சு
கையில மடிக்கட்டுல வந்து குத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட சரவணன் கூட வந்த இன்னொரு நபர் காலை வந்து முறுக்கி இருக்கிறாரு. கடுமையா சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கோகுல்ராஜ் வழக்கு மாதிரி தான் இது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசுனது, அதுல ஒருத்தன் தலித்து ஒருத்தவங்க தலித் அல்லாதவர் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டுமே ஒரு பள்ளி சிறுவர்கள் அவங்க மனசுல சாதி இருக்கா என்ன இருக்கு எதுவுமே கேட்காம வெறுமனே அந்த பையன் யாரு அந்த பையனோட சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அவனை எடுத்த உடனே அந்த அந்த சிறுவனோட நோக்கம் என்ன என்ன இவங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்றது எதுவுமே தெரியாம அவரை கடுமையா தாக்கி சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி கடுமையா தாக்குதலுக்கு உட்படுது. கிட்டத்தட்ட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அந்த தம்பி வந்து உயிர் போறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. 2:30 மணிக்கு ஆரம்பிச்ச தாக்குதல் 8:30 மணி வரை ஐநாவரத்துலயும், 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரை புளியந்தோப்புல நேரு நகர் 1வது தெருலையும் வச்சு கடுமையா தாக்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு புளியந்தோப்புல இருக்கிற ஒரு சின்ன டிஸ்பென்சரி கூட்டு போயிட்டு அங்க ஒரு மருத்துவரை மிரட்டி டிடி இன்ஜெக்ஷன் போட வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுல இருந்துதான் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடே பார்க்காத ஒரு சம்பவம் இந்த இடத்துல தான் நடக்குது. என்னன்னா இது வரைக்கும் வன்கொடுமை செய்யறவங்க ஒண்ணு பஞ்சாயத்து வச்சு கூட்டுவாங்க, இல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, இல்ல அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இவரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்ற அந்த மமதையில இவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பையனை வந்து கூட்டிட்டு போறாரு, P1 காவல் நிலையத்துக்கு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா BNSS 173 பிரிவு இப்ப புதுசா வந்திருக்க குற்றவியல் நடைமுறை சட்டம் 173 என்ன சொல்லுதுன்னா 0 FIRன்றது வந்து இப்ப புதுசா வந்திருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால ஒரு பிரிவு இவர் வந்திருக்குது. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா வந்த கொஞ்ச நேரத்துல பெற்றோருக்கு கால் பண்ணி உங்க பையன் வந்திருக்கிறாருன்னு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒரு SI கால் பண்ணிக்கிறாரு, உங்க பையன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு, என்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லல, பையன் தாக்கப்பட்டிருக்கிறாரு, ஒருத்தரால தாக்கப்பட்டிருக்கிறாரு, கடுமையான ரத்த காயம் இருக்கு, எதுவுமே சொல்லாம ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்க பையன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாரு. இவர் என்னமோ ஏதோன்னு பதறி போய் புளியந்தோப்பு ஸ்டேஷனுக்கு எதுக்கு பையன் போக வேண்டிய தேவை வந்துன்னு எதுவுமே புரியாம வந்தா பையன் வந்து ரத்த காயத்தோட ஒரு பெஞ்சில் உட்கார எந்திரிக்க கூட முடியாத நிலையில இருக்கும்போது அந்த வலது பக்கத்துல ஒரு சேர்ல ஒரு VIP மாதிரி வந்து சரவணன் உட்கார்ந்து இருக்காரு. பார்த்த அந்த நேரத்துல வந்து இவரோட மைத்துனர் மணிகண்டன் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து யாரு என் பையனை அடிச்சான்னு ஒரு ஆதங்கத்துல கேள்வி எழுப்பும்போது நீ உன் பையன் எகிரி குச்சி ஒரு பொண்ணை பார்க்க போனா அப்பங்காரன் அடிக்கதான் செய்வான்னு ஒரு இவரு என்னமோ வந்து இவரே ஒரு ப்ரிப்பரேட்டர் மாதிரி பேசியிருக்கிறார், ஒரு ஆய்வாளர் மாதிரி பேசாம அடிச்சதுக்கு வந்து நியாயப்படுத்தி பேசின உடனே பெற்றோர்களும் கொந்தளிச்சு நியாயம் கேட்கும் போது எதா இருந்தாலும் ரூம்குள்ள வந்து பேசுங்கன்னு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல சமரச பேச்சுவார்த்தை போயிருக்கு. எதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், சொல்லுங்க, செஞ்சுக்கலாம், இது உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ணணும், அதாவது சட்டப்படி சட்ட நெறிமுறைப்படி என்ன செய்யணுமோ எதையுமே செய்யாம வன்கொடுமை தடுப்பு சட்டமும் காக்னிசபிள் அஃபென்ஸ், இவரை தாக்குனதும் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தும் ஒரு கைது புலன் கொள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை செய்த ஒரு நபரை அமர வைத்து விட்டு பாதிக்கப்பட்ட தரப்பை வந்து உட்கார வச்சு சமரசம் செய்யறதே சட்டப்படி குற்றம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 படி வில்ஃபுல்லி நாட் டூயிங் டியூட்டி, தெரிந்தே ஒரு ஆதாயம் பெறும் நோக்கோடு தன் பணியை செய்யாம இருந்திருக்கிறாரு புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். அவர் அது மட்டும் செஞ்சதோட மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல இவங்க உறுதியா இருந்ததை தொட்டு ஏன் லிமிட்ல வராதுன்றத ஒரு 10 மணிக்கு மேலதான் சொல்றாரு. 10 மணிக்கு மேலதான் என் லிமிட்ல வராது, நீங்க ஐநாவரம் காவல் நிலையம் போங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் வண்டியிலேயே வந்து வச்சு ஐநாவரம் காவல் நிலையம் வரைக்கும் 11 மணிக்கு 9:30 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ரத்தம் சொட்ட சொட்ட கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான அந்த சிறார் ஜுவைனல், அந்த பையன் தலித்து ஜுவைனல், இவ்வளவும் அந்த தம்பி வந்து அங்கேயே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த அக்யூஸ்டு செக்யூர் பண்ணல, அங்கேயே அவர் வந்து சுதந்திரமா நடமாடிட்டு இருந்தாரு. எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வெள்ளையும் சொல்லையுமா அதே ஸ்டேஷன்ல ஒரு அந்த ஸ்டேஷனோட விருந்தாளி போல ஒரு அதிகார துணியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்த பிறகு ஐநாவரம் காவல் நிலையம் வந்த பிறகு இதுவும் எங்க லிமிட்ல வர்றது, செக்ரட்டேரியட் G3 காவல் நிலையம் போங்கன்னு சொன்ன பிறகு G3 காவல் நிலையம் போறாங்க. அங்க போன பிறகுதான் அவங்க அந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து காவலர்கள் வந்து நீங்க முதல்ல போய் மருத்துவம் கொடுங்கன்னு சொன்ன பிறகு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு போன பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய அவுட் போஸ்ட் வந்து இந்த பையன்கிட்ட வாக்குமூலம் வாங்கி அதுக்கப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் கொலை முயற்சிக்கான வழக்குகளும் போட்டிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பாஜக பிரமுகர் சரவணன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெயர் தெரியாத அடையாளம் தெரிந்த அந்த நபர், காலை உடைத்த அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதாவது சட்டப்படி இந்நேரத்துக்கு வந்து DSP தான் IO, DSPயும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை இது வரைக்கும் பார்க்கல. வன்கொடுமை நடந்த இடத்தையும் போய் ஆய்வு பண்ணாங்களான்னு தெரியல, பண்ணல. வன்கொடுமை நடந்த இடத்தையும் ஆய்வு பண்ணல.
கலெக்டர் இன்னும் யாருக்கும் தகவல் போச்சான்னு கூட தெரியல. அரசு தரப்புல இருந்து ஒரு அமைச்சர் பெருமக்களோ அல்லது எம்எல்ஏவோ எம்பியோ யாரும் வந்து பார்க்கல. சென்னையில அதுவும் ரொம்ப நகரமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தலித் மக்களுடைய மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுன்னா அது இந்த தமிழ்நாட்டுல தலித் மக்களுடைய பாதுகாப்பு எந்த இடத்துல இருக்கு, எந்த நிலையில இருக்குன்றது இது ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா தலித் மக்கள் வன்கொடுமை நடக்கும்போது அந்த எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய, எங்க எண்ணிக்கை குறைவா இருக்காங்களோ அங்க வன்கொடுமை ரொம்ப சுலபமா நடக்கும்ன்றாங்க. ஆனா சென்னை மாதிரியான நகரம், இத்தனைக்கும் புளியந்தோப்புன்றது தலித் மக்கள் மிக அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைன்றது இதுவரை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. இந்த மாதிரியான போக்க அரசு ரொம்ப எச்சரிக்கையோட அணுகி இருக்கணும். ஆனா இன்னை வரைக்கும் அரசுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க வந்து துணை கண்காணிப்பாளர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் தான் ஐஓவா இருக்கிறதுனால எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ல சில குறைகள் இருக்கு. கம்ப்ளைண்ட்ன்றதை தாண்டி எஃப்ஐஆர்ல அவங்க போட்ட அஃபென்ஸ்ல வந்து எங்களுக்கு சில குறைகள் இருக்கு. குறிப்பா அவர் வந்து அந்த தம்பியை வந்து இருக்கிற ரத்தக்கரைகள் எல்லாம் தம்பியை வச்சு அழிக்க சொல்லி நிர்பந்திச்சிருக்கிறாரு சரவணன். இது வந்து அழிச்சதோட மட்டும் இல்லாம அந்த கரை படிந்த ரத்தை கரை படிந்த டிஷர்ட்டையும் அழிச்சிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம உடஞ்ச 2 பல்லையும் அவரே அப்புறப்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். அதனால வந்து பிரிவு பிஎன்எஸ்ல சாட்சிகளை அறித்ததுக்கான பிரிவையும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 9:30 மணி வரை சட்டவிரோதமா அவரை தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஐநாவரம் டு புளியந்தோப்பு, புளியந்தோப்பு டு P1 காவல் நிலையம் இப்படின்னு அந்த பையனை வந்து அவர் கட்டுப்பாட்டிலே வச்சு கொலை செய்யும் நோக்கோடு கிட்டத்தட்ட இது கிட்னாப்பிங் வித் இன்டென்ஷன் டு மர்டர்ன்றதுனால 140(1) BNS-ஐயும் சேர்க்க சொல்லி இருக்கிறோம். அது இல்லாம இது அனைத்தும் 10 ஆண்டுகளுக்கு கீழ் 109(1) அட்டெம்ப்ட் டு மர்டர் வந்து 10 ஆண்டு சிறை தண்டனை இருக்கக்கூடிய குற்றம்ன்றதுனால SC/ST ஆக்ட்ல 3 to 5 தான் போடணும். இந்த பிரிவை மாறுதல் பண்ணுங்க, இந்த 2 பிரிவை சேருங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் ஆல்டருக்கான ஒரு விஷயமும். அதோடு இந்த சம்பவத்துல இந்த வன்கொடுமையில அந்த பெண்ணுடைய பெரியம்மா அந்த பார்த்த கணத்துல அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அந்த பையனை அவங்களுக்கு எந்த இது இன்டென்ஷனலா அந்த பையன் வரவழைக்கப்பட்டானோன்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா புளியந்தோப்புல வச்சு நேரு நகர் 1வது தெருவில் அவர் வீட்டு அலுவலகத்துல வச்சு அந்த பையனை மிரட்டும் போது அவங்க அப்பா அந்த சரவணன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 27ஆம் தேதி உனக்கு நான் ஸ்கெட்சு போட்டேன், நீ அன்னைக்கு மிஸ் ஆயிட்டேன்னு இருக்கிறாரு. அப்ப 27ஆம் தேதியில இருந்தே இதுக்கான வந்து வேலைகள் நடந்திருக்கு. அப்ப 27ஆம் தேதியில இருந்து நடந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணது செப்டம்பர் 11. அப்ப அவங்களுக்கு ஒரு அட்டையர் மோட்டிவ் இருந்திருக்குன்றது வந்து இந்த இதுல இருந்து தெரியுது. அதனால இது வந்து ஒரு கூட்டு சதியா தான் நடந்திருக்கிறோம், ஒரு காமன் இன்டென்ஷனோட நடந்திருக்கோன்றதுனால அந்த பெரியம்மா அந்த லோகேஷ் என்கின்ற நபர் அவரு, ஏன்னா அவங்க அந்த சரவணன் வர இவங்க தான் அந்த தம்பியை வந்து தடுத்து வச்சிருக்கிறாங்க. சட்டவிரோதமா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சது லோகேஷ், அவங்க பெரியம்மா, அதுக்கப்புறம் அவங்க தாயார், அந்த பெண்ணினுடைய தாயார். இவங்க 3 பேருமே இந்த குற்றத்திற்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. அந்த குற்றத்தை செய்வதற்கான நோக்கம் இவங்க 3 பேருக்குமே இருந்திருக்கிறதுனால இவங்க 3 பேரையும் இந்த வழக்குல சேர்க்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா இது வந்து வெறும் வந்து பியூனிட்டேட்டிவ் லா, சட்ட தண்டனைக்குரிய ஆக்ட் மட்டும் கிடையாது, ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்றாங்க இதை. அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அலுவலர், ஒரு காவல் அதிகாரி வந்து தெரிந்தே வில்ஃபுல்லாவே தன்னுடைய கடமையை செய்ய மறுக்கிறாரு அப்படின்னா செக்ஷன் 4 படி, வன்கொடுமை தடுப்பு சட்ட செக்ஷன் 4 படி அது வந்து 6 மாதத்துல இருந்து 1 ஆண்டு வரைக்கும் தண்டனைக்குரிய குற்றம். அது மட்டும் இல்லாமல் கண்ணகி முருகேசன் வழக்குல இப்ப ரொம்ப சமீபத்துல உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல கூட அதுல வந்து காவல் அதிகாரிகள் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. கண்ணகி முருகேசன்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம பாக்குற ஒரு விஷயம், போலீஸ்க்கும் அந்த பெர்பரேட்டர்ஸ்க்கும் அந்த குற்றத்தை செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த தொடர்பும் இந்த வழக்கிலையும் புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் ஹரீஷ்குமாருக்கும் இந்த சம்பந்தப்பட்ட பாஜக பிரமுகர் சரவணனுக்கும் அவர் ஏன் 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரை யாருக்கிட்ட பேசினாரு, என்ன அறிவுரையில அவர் புளியந்தோப்பு என்ன தைரியத்துல புளியந்தோப்பு காவல் நிலையத்துக்கு கொண்டு போனாரு, எந்த தைரியத்துல அங்க 1.5 மணி நேரம் எந்த ஒரு பயமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தாரு, இது எல்லாமே வந்து இந்த கிரைம்ல இவருக்கு வெறும் வில்ஃபுல்லி நாட் டூயிங் டியூட்டி மட்டும் இல்ல, இவருக்கும் இந்த குற்றத்துல வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு காமன் மோட்டிவோட ஒரு தொடர்பு இருக்குது இந்த ப்ரிப்பரேஷன்லன்றதுல வந்து நாங்க சந்தேகிச்சதுனால அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் மனுவோடு இன்னைக்கு வந்தோம். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து பந்தோபஸ்து இருக்கிறதுன்னு எங்க கிட்ட சொன்னாரு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு வாங்க, அவங்களுடைய மேலிடத்து உத்தரவு பெற்றுட்டு
நான் இந்த கடிதத்தை வாங்குறதா இல்லையான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஒரு கடிதத்தை வாங்க வேண்டியது அவர்களது கடமை. அது வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக நாங்க அணியமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் புளியந்தோப்பு காவல் நிலையத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜை உயிர் மற்றும் சுதந்திரத்துல 24 மணி நேரத்துல தரணும்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மனுவும் போட்டிருக்கிறோம். அது இன்னைக்குதான் பதிவு தபால்ல அமைச்சிருக்கிறோம். அதுவும் அந்த ஆர்டிஐ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வாங்க வேண்டிய அந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இதுல கூடுதலா என்னன்னா கவின் விஷயம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இந்த மாநிலத்துல வந்து ஒரு கவனம் ஏதோ ஒரு வகையில அது கவனம் பெற்றுது. ஆனா இந்த விஷயத்துல நாம வந்து இன்னும் மௌனிகளா இருக்கிறோம். செஞ்சிருக்கிறது வந்து இதுவரைக்கும் நடந்த வன்கொடுமையில திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் கூட சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டுல சங்க பரிவாரங்கள் அந்த RSS வேலைகள் அதிகமா இருக்கு, அவங்கதான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றாங்க. அவங்கதான் மக்களை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை வந்து தூண்டி விடுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராலாம் சொல்றாங்க. இதுல அந்த RSS நேரடியாலே சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அப்ப இதுல வந்து இந்த அரசு இதுல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். அந்த தம்பிக்கு வந்து இன்னும் வந்து ஒரு சிறப்பான மருத்துவம் தரப்படல, அதுவும் தரப்படணும். இன்னும் அரசு தரப்புல இருந்து யாருமே வந்து பார்க்கல. இன்னும் குத்துயிர் கொலையுமா அவரை வந்து ஏதோ ஒரு பை சான்ஸ் அவர் வந்து இன்னைக்கு பொழைச்சிருக்கிறாரு. இல்லைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இதுல அரசு மிக அதிக கவனம் இருந்ததுன்னா இது இப்ப வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடையும் காவல்துறை தரப்புல இருந்து செய்யற எவ்வளவு பிரச்சனை வழக்கு மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 நபர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, வேற எதுவுமே நடக்கல. அதுவும் ப்ராப்பரான பிரிவுகள் இல்லை. அதனால அரசு இதுல சிறப்பு கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவம், ஏன்னா சென்னையில இது இன்னொரு பாடமா இருக்கணும். இது போன்ற இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா இதுல அரசு கொடுக்கக்கூடிய பதில் என்பது அது போல சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு முதல் படியா இருக்கும்.